தீர்மானம் எடுத்துடுங்க, பரலோகத்துக்கு போகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இந்த நேரத்துல மிகவும் வேதனையோடு சொல்லிக் கொள்கிறேன், வருத்தத்தோடு சொல்லிக் கொள்கிறேன். ஞானஸ்நானம் பெறாதவங்க சீக்கிரம் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு ஞானஸ்நானம் பெறாதவங்க சீக்கிரமா ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்க. நாளை சொல்லக்கூடாது, ஐயா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா சொல்லியிருந்தா நான் எப்படியா ஞானஸ்நானம் எடுத்திருப்பேனே, என் பிள்ளை ஞானஸ்நானம் எடுக்க நான் அனுபவிச்சிருப்பேனே என்று சொல்லக்கூடாது. நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபிஷேகம் பெறாதவங்க வாஞ்சி தந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருப்பந்தியிலே பங்கு பெறாத அன்பு பிள்ளைகளே, உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு திருப்பந்தியிலே பங்கு பெற்றுக் கொண்டிருங்கள். இதுதான் கர்த்தருக்கு முன்ன குற்றமற்ற மனசாட்சியோடு காணப்படும் பெருமானத்தின்படி நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டிருப்போம். இவ்வளவுதான் கர்த்தரிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். இவைகளில் நாம் சரியாக நம்முடைய அலுவல்களை செய்து கொண்டிருப்போம். அந்த கால சத்தம் துணிக்கும் பொழுது ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்ம எங்க இருந்தாலும் எந்த தேசத்தில் இருந்தாலும், ஒருவேளை கர்த்தர் வரைக்கும் முன்னதாக கல்லறைக்குள்ள போயிருந்தாலும் சத்தம் கேட்கும் நமக்கு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நமக்கு முன்னோடிகளை சென்ற பரிசுத்தவான்கள், புதிய பாட்டின் பரிசுத்தவான்கள், அப்போஸ்தலர்கள், இன்னும் பழைய பாட்டின் பரிசுத்தவான்கள் எல்லாமான பேர் வரப்போறாங்க. எல்லாரோடு கூட சேர்ந்து இந்த உலகத்திலே 1000 வருடம் அரசாள போறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரையும் பார்க்க போறோம். எவ்வளவு சந்தோஷம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை மீட்டிருக்கின்றார். அந்த மீட்பர் வரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்தி சரிசெய்த காரியங்களை சரி செய்து விழித்திருப்போம். ரட்சிப்பின் வஸ்திரத்தை குறித்து ஜாக்கிரதையா இருப்போம். அவருக்கு பண்ணி ஒப்புரவாகி கர்த்தருக்கு முன்பாக சரியா இருங்க. அது மட்டும் போதும். யார் நம்ம ஏளனம் பண்ணினாலும் பரியாசம் பண்ணினாலும் அது குறித்து கவலை இல்லை. நானும் இறைவனும் நமக்கு இடையே உள்ள அந்த உறவு, இறைவனுக்கு நமக்கு இடையே உள்ள அந்த உறவு சரியா இருக்கட்டும். கண்ணாடியில இறைவனை மாத்திரம் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை பார்த்து அழகு செஞ்சது போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்தது போதும். வேதமாகிய இந்த பரிசுத்த கண்ணாடியிலே பரிசுத்த தேவனின் அன்பு முகத்தை பார்ப்போம். அப்படி திவ்ய குணாதிசயங்களை பார்ப்போம். அவரை போல் நம்மை மாற்றிக் கொள்வோம். நம்முடைய உள்ளான மனிதன் அவரை போல் மாறி மறுமடைந்து மறுமடைந்து அவரை சந்திப்பதற்கு ஆயத்தமாக போகிறது. அந்த நோக்கத்தோடு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். தலை நிமிர்ந்து அவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் வரப்போகின்றார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.